வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். மிகப்பெரிய காப்பியத்தை மிகச் சுருக்கமாக 60 பாகத்துக்குள் அடக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள பெண்ணாக இருக்கின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதையை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தார். எனவே நீங்கள் பல பாகங்களை கேட்டிருக்கிறீர்கள். 7 பாகங்கள் இத்துடன் நிறைவடைந்தது. 8வது பாகத்துக்கு இன்று நுழைய போகின்றோம். மிக அற்புதமான ஒரு கதை. நீங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். இறுதியில் உங்களுக்கான கேள்விகள் வழங்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான பதிலை வழங்குறவர்களுக்கு அதிர்ஷ்டசாலியான 3 நாங்கள் பரிசுகள் கொடுக்க காத்திருக்கிறோம். இன்று 8வது பாகம். ஆத்திரத்தில் கௌசிகன் என்ன செய்தார்? கேட்டுத்தான் பார்ப்போமே. இந்த கதையை அழகாக சொல்ல உங்கள் முன் இதோ வருகிறார் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். எங்கே மங்கையர்க்கரசி? ஆரம்பியுங்கள். வணக்கம். நகுடா சிவநாதன் அவர்களுக்கு வணக்கம். 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 ஆரம்பிங்க. இன்று 8வது பாகம் ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாக்குறது ஆத்திரத்தில் கௌசிகர். மன்னர் குசநாதர் புத்திரகாமேஷி யாகம் செய்து பிறந்தவர் காதி. குசநாதர் யாகம் பண்றாரு. புத்திரகாமேஷி யாகம் பண்ணி காதின்றவங்க பிறக்கிறாங்க. அந்த காதின்றவங்களுக்கு சத்தியவதி கௌசிகன் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. சத்தியவதி திருமணம் செய்து வைக்கிறாங்க. ரிஷிகர்னு ஒருத்தர் ரிஷிகர்னு சொல்லிட்டு அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சத்தியவதி. கௌசிகன் இவர் நாட்டை நல்ல முறையில ஆண்டுருக்காரு. இப்படி நாட்டு அரசரா இருக்கிறாரு. ஒரு சமயம் வசிஷ்ட முனிவரை பார்க்கறதுக்காக வராரு. வசிஷ்ட மகரிஷி இருக்காரு இல்லையா, அவரை பார்க்க வராரு. அப்ப வரும் பொழுது வசிஷ்டர் வரவேற்று அவரை அரசரே நம்மளை நோக்கி வந்திருக்காருன்ட்டு கிழங்கு வகைகள் பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவரை உபசரிச்சு அனுப்புறாரு. அப்போ அந்த கௌசிகர் சொல்றாரு கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது, அப்போ வசிஷ்டர் சொல்றாரு விருந்து சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்குறாரு. அப்போ அவருக்கு பரிமாறுறதுக்கு வசிஷ்டர் மந்திர சக்தி கொண்ட வித்தியாசமான நிறத்துல இருக்கிற சவளை என்ற ஒரு பசு, அந்த பசுவை நீ இவருக்கு வேண்டிய விருந்துக்கு தேவையான எல்லா உபசரணைகளும் நீதான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொன்னதும் இந்த சவளை என்ற பசு அந்த அரசர் கூடவே இருந்து அவருக்கும் உணவுகளை பரிமாறி, பரிவாரங்கள் கூட வந்த எல்லாருக்கும் உணவுகளை கொடுத்து அன்பா கவனிச்சு அவங்க திருப்தியா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து கவனிச்சு. அப்படி அந்த சபலை என்ற பசு கவனிச்சதால அந்த அரசர் கௌசிகருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு. சபலை என்ற பசுவை மிகவும் பிடிச்சது. காமதேனு, சபலை என்ற காமதேனு அவருக்கு பிடிச்சதால அந்த வசிஷ்டர் கிட்ட இந்த காமதேனு இந்த சபலைய எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு வசிஷ்டர் சொல்றாரு, எங்களுக்கு சகலத்துக்கும் ஆதாரம் இதுதான், இந்த காமதேனு சபலை என்ற பசுதான், நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இப்படி சொன்னதால இன்னும் ஆசை அதிகமாயிடுச்சு ராஜாவுக்கு. அரசருக்கு ரொம்ப ஆசையாயிட்டதால கொஞ்சம் கோபமா ராஜ தோரணையில விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்க கூடாது, இந்த சபலை என்ற பசுவை கொடுங்க, பொண்ணும் பொருளும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியும் நீ தரமாட்டீங்க, ஆனா எனக்கு இந்த பசு வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது இவரு மறுக்கிறாரு வசிஷ்டர். அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு, படை வீரர்களை அழைத்து சபலையை கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. சபலையை கட்டி இழுத்துட்டு போகும்போது வசிஷ்டரை பார்த்து சபலை எனக்கு பலத்தை கொடுங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கெஞ்சுது. அப்படி கெஞ்சினதுக்கு அப்புறம் வசிஷ்டர் அந்த சபலைக்கு பலத்தை கொடுக்குறாரு. துஷ்டர்களை திறமையா பலசாலியா அவங்க கிட்ட இருந்து துஷ்டர்கள்கிட்ட இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரியான திறமைய கொடுக்குறாரு இந்த வசிஷ்டர். இந்த சபலை என்ன பண்றாங்க,
படை வீரர்கள்லாம் திரட்டி அந்த கௌசிகரோட படைகள் எல்லாம் அழிச்சிடுறாரு. அப்பவும் அவங்க மறுபடியும் திரும்பவும் போருக்கு வர்றாங்க. அப்படி போருக்கு மறுபடியும் வரும் பொழுது யவன வீரர்களையும் சகர்களையும் அத மாதிரி இன்னொரு படையை திரட்டி சபலை என்றது அந்த காமதேனு படையை திரட்டி போர் நடத்துறாங்க. அப்பவும் திரும்பவும் கௌசிகர் அரசர்ல இருந்து மறுபடியும் படை வீரர்கள்லாம் புதுசா வராங்க. நிலேச்சர்களையும் கிராதர்களையும் மறுபடியும் படையில உருவாக்கி இந்த சபலை என்ற பசு உருவாக்கி மறுபடியும் போரிடுறாங்க. அப்படி போரிட்டு 4 வகையான படை வீரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இப்ப கௌசிகரோட புதல்வர்கள் இருக்காங்க. அந்த புதல்வர்கள் என்ன பண்றாங்க, வசிஷ்டரை துரத்துறாங்க. துரத்திட்டு ஓடிட்டு வராங்க. அப்போ ஓடி வரும்பொழுது வசிஷ்டர் கோபமா கீம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்திரம் சொன்னதும் அந்த 4 பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. என்ன மந்திரம்னா கீம், ஓம் கிரீம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கீம் என்ற மந்திரத்தை வசிஷ்டர் சொன்னதும் அந்த 4 புதல்வர்களும் அந்த இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வசிஷ்டர் என்ன பண்றாரு, எஞ்சி இருக்கிற ஒரு மகன் கிட்ட அந்த கௌசிகர் எப்படி தோத்துட்டோமே, இந்த தவசி கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே சொல்லிட்டு மனசு வருத்தத்தோட நாட்டுல எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம சிவனை நோக்கி போனோம் சொல்லிட்டு மிஞ்சி இருக்கிற ஒரு மகன் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாரு. யாரு, கௌசிகர். தவம் இருக்கிறதுக்காக போனது இமயமலை நோக்கி போறாரு. அப்படி போயிட்டு கடும் தவம் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சிவன் நேர்ல தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கிறாரு. தனுர்வேதம், உபாங்கம், உபனிஷதம் இந்த 3ம் எனக்கு அருளணும். இது கூட தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள், தானவர்கள், அரக்கர்கள் இவங்கெல்லாம் அஸ்திரம் பயிற்சி எடுப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சியும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வரம் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது சிவன் அருள்றாரு. அப்போ சிவன் வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பலம் அதிகமாயிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வெறியோட அந்த வசிஷ்டர் இருக்கிற இடத்துக்கு நோக்கி வரான். கௌசிகர் அரசன் வர்றாரு. வரும்பொழுது அந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஆசிரமத்தை அந்த பலத்தை கொண்டு எரிச்சிடுறாங்க. அந்த ஆசிரமம் எரிஞ்சிட்டதால கௌசிகர் எரிச்சிட்டதால வசிஷ்டருக்கு கோபம் வரும். முனிவர்கள் சேடர்கள்லாம் இருக்கிற இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிட்டீன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கௌசிகர் வர கோபத்துல முனிவர்களும் சீடர்களும் பறவைகளும் விலங்குகளும் அப்படியே பயந்து அலறாங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஆசிரமத்தை எரிச்சிட்டாரு கௌசிகர். அப்ப வசிஷ்டர், இப்படி எரிச்சிட்டிய முனிஸ்ரேஷர்கள்லாம் இருக்கிற இடத்த போய் எரிச்சிட்டிய முட்டாளே, நீ அழிந்து போவாயின்னு சொல்லிட்டு சாபமிடுறாரு. அப்போ சாபமிட்டு கோபமா பிரம்மதண்டத்தை எடுக்கிறாரு. இவர் அரசரும் கோபமா போரிடுறாரு. இவரு நெருப்ப விடுறான், பிரம்மதண்டத்துல நீரை விட்டு அணைச்சிடுறாரு. இது மாதிரி இருவருக்கும் போர் நடக்குது. தீவிரமா போர் நடந்ததுக்கு அப்புறம் வசிஷ்டருக்கு ரொம்பவும் கோபம் அதிகமாயிருச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அப்போ அங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வசிஷ்டர் கிட்ட, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் பலசாலி, நீங்க சாந்தமாகுங்க, கோபம் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கோபம் ஆயிடுறாரு. இந்த நாட்டை எல்லாம் ஒப்படைச்சிட்டு வேற இடம் அவங்க பிரம்ம ரிஷி பட்டம் பெறதுக்காக கௌசிகர் ரொம்பவும் போராடி 1000 ஆண்டுகள் தவம் இருக்கிறான். கவிஷ்யந்தன், மதுஷ்யந்தன், திருடநேத்திரன், மகாரதன் இந்த மாதிரி 4 குழந்தைங்க. அவன் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்தா இல்லையா, அந்த இடத்துல தன் மனைவிகளுக்கு பழங்களை காய்களை சாப்பிட்டு இந்த 4 குழந்தைங்க பிறகுது. இந்த 4 குழந்தைங்களோட வளர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது
அவரு மீண்டும் அந்த தவம் இருந்து 1000 ஆண்டுகள் தவம் இருந்து ராஜரிஷி பட்டத்தை பெற்றார். ராஜரிஷி பட்டம் வந்து மிகவும் உயர்ந்த பட்டம். அந்த ராஜரிஷி பட்டம் பெற்றும் அவருக்கு திருப்தி இல்லை. அதனால பிரம்ம ரிஷி பட்டம் பெறறதுக்காக மறுபடியும் தவம் இருக்காரு. இப்போ மன்னர் வந்து மன்னரை விட பெரியவங்க மாமன்னர், அவரை விட பெரியவங்க ராஜரிஷி, அவரையும் பெரியவங்க பிரம்ம ரிஷி. இது மாதிரி பட்டங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது மன்னர் வந்து இவ்வளோ கடுமையா இந்த பட்டத்துக்காக வேண்டி கடும் தவம் இருந்து சிவன் கிட்ட பிரம்ம ரிஷி பட்டம் பெறதுக்காக காத்திருக்காரு. இந்த பாகம் வந்து இதோட முடியுது. வசிஷ்டர் சாந்தமாயிறாரு. இந்த பாகத்துல வந்து ஒரு அரசனே இதை செய்வது ராஜ தர்மம் அல்ல. மன்னனே ஆனாலும் கௌசிகர் தவறு செய்தவரா ஆகிறாரு. இதுதான் இந்த பாகத்தினுடைய சிறப்பு. இப்ப அடுத்த பாகம், இந்த பாகம் நிறைவடைந்தது. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, கௌசிகரின் புதல்வர்கள் வசிஷ்டரை அழிக்க நினைத்து அவரை நோக்கி ஓடினார்கள் அல்லவா? அப்போ வசிஷ்டர் சொன்ன மந்திரம் என்ன? இதுதான் இன்றைய கேள்வி. வசிஷ்டர் சொன்ன மந்திரம் என்ன? அடுத்த பாகம் வந்து அந்திரத்தில் திரிசங்கு. அந்திரத்தில் திரிசங்கு 9வது பாகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. மிக அழகாக அந்த ராமாயண கதையை, அதாவது ஆத்திரத்தில் கௌசியர், கௌசியர் சொன்ன மந்திரம் என்ன என்று இறுதியில் அவருடைய வினா வந்திருக்கிறது. எனவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மிக ஆர்வமாக அவர் சொல்லுற ஒவ்வொரு முறையும் எங்களையே சிந்திக்க வைக்கின்றது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே உங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் கொமெண்டில் ஒரு வாழ்த்தையாவது எழுதி போடுங்கள் என்று உங்களை அன்போட கேட்டுக்கொண்டு, இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக ராமாயண கதையை வாரம் வாரம் சொல்லுகின்ற மங்கியக்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.